ஹாய் வீவர்ஸ், எல்லாமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் குடும்பமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கேஸை போட்டு உடைக்கிறாரு. இவங்களாம் இந்த பொண்ணை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே வாயடிச்சு நிற்கிறாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும். ஒரு வழியாக இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கமயில் தங்கமயில் மாமா கூட தான் சேர்ந்து வாழுவேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கார் மேலே எந்த தப்புமே கிடையாது, இவங்க யாருமே இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலு முத்துவேலு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தங்கமயில் நானாக தான் இஷ்டத்துக்கு தான் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அதாவது இவங்க எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி இவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரப்போகுது. பாண்டியனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அங்கே போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இது மாதிரி பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, சக்திவேல் முத்துவேல்கிட்ட நீங்களேனா கண்டிப்பாக இந்த ஒரு கேஸ்லேயே நாங்கள் வெளியில் வந்திருக்கவே முடியாது, நீ உங்களால் மட்டும்தான் இப்படிலாம் நாங்கள் இருக்கோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா முத்துவேலு சக்திவேலு எல்லாமே கைகோத்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிவேல் ரொம்பவே எங்கள் அக்கா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கா தங்கச்சி பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சக்திவேலு முத்துவேலோட திட்டம் தான் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட அம்மாட்ட இப்படிலாம் போய் சொல்லி இதெல்லாம் செய்ய சொன்னது அவங்க. உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தா இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஏன்னா அரசியை இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க. திருப்பி அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அரசியை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடணும், அரசியை கூட்டிகிட்டு இங்கே கஷ்டப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேலு முத்துவேலு ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் இந்த ட்ராமா பிளான்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனாவும் தனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தங்கமயிலும் தனியாக வந்துட்டாங்க. தங்கமயிலுக்கு குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இன்னும் அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ராஞ்சி தான். ராஞ்சி இன்னும் வரக்கூடிய சீனில் பார்த்தீங்கன்னா ராஜுக்கு வேலை கிடைச்சிரும். ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான எபிசோட வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.